அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை, அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர், ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை அது இடையினரை, எரள வளர இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல். இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனதில் தலைவனாய் உயர்ந்து நிற்கும் மனிதர், பாமர மக்களுக்கு கற்பித்து அவர்களை ஒன்றிணைத்து புரட்சி செய்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் எம்பி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது, சிலிர்ப்பூட்டியது. இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தென்றல் அவர்களின் இசையுடன் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குநர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து ஆணவ கொலைக்கு எதிராக இப்படியும் சிந்திக்கலாம், திரைக்கதை அமைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களின் உரை, எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை, நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது, வியப்புக்குள்ளாக்கியது. பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது, நாகரிகம் அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது. ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள். பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த கருவியும்
இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது. அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால் ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. தங்கர்பச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல, அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையில இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டி இருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம், தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். இயக்குனரின் துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூலச் சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம். இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. அந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூலச் சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து.
பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை, அது இடையினரை, எரள வரள இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதிக்குடி, அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம், இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து, அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை, அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே, இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை. சோறு திங்கிறேன்னு சொன்னா அது என்ன சேரி பையன் மாதிரி பேசுறேன். சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி, பல்லு சேரி பச்சேரி, இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர். ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம். அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரன் இந்த படத்திற்கு மாண்புமிகு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அண்ணா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நாடோடி மன்னன், நாடோடி என்பவன் ஏதும் இல்லாதவன், மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன். ரெண்டையும் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதை போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது, பறை என்பது இழிவானது. இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல், பிரதமர் என்கிற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குனருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது. மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல், அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவரிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை. சில பேர் இல்லைங்க இந்த படத்தெல்லாம் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதியவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள், பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள். அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா? இப்ப படத்துல முதல் படத்தில் நடிச்சாக்க அந்த படத்துடைய பெயர் சேர்ந்து போகும். சில பேருக்கு பெயர் முன்னிட்டுல சேரும். அப்போ இவருக்கு என்ன முன்னிட்டு வரும்? அவருக்கு ஒரு தயக்கம் வரும். ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும், பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் 1 மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல். மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார். பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று. அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பிறரின் நிலையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி. அண்ணன் பாக்யராஜ் என்ன சொன்னார், எவ்வளவு நகைச்சுவையோடு அது சொன்னார். ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை. அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும், பயிற்சி வேண்டும். சர்வர் வேலை செய்யறதுக்கு ஒரே நேரத்தில் 10 பேர் வருவான், 10 விதமாக ஆர்டர் பண்ணுவான். அதை அனைத்தையும் கேட்டு மனசில் ஞாபகத்தில் வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் எது கேட்டானோ அவன்கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய பணி தோழர்களே. பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல. நீ மன்னனாய் வாழ்ந்துவிட முடியும் இந்த சமூகத்தில், ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது. திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன், என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, திரும்ப போகிறது. அதனால் நான் அங்கேயே வேலை செய்வேன். அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இருக்கிற அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது. திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கல, நான் திரும்ப போனால் ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான்? அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும். எப்படி நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியும், அங்கே மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும்? அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே. ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால் தான் இன்குலாப் சொன்னார், நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார். அந்த பறையன் என்பது இந்த பறை அடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை. இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம், ஆதி சமூகம். தோழர்களே, சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆணவ கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்யராஜ் சொன்னபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அது இன்றைக்கும் தொடர்கிறது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம், சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும், பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும், தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல். இதை
சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல. 2000 ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவ்வை பாட்டி சொன்னதிலிருந்து, ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து, பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது, இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்களவை, பதிவுகள். நாம இன்னைக்கு புதுசா பேசல. இத ஐயன் திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு, ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை, இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி. இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது, தாக்கம் இருக்கிறது, சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அது சாதியின் பெயரால் இங்கே நசுக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற சமத்துவ கோட்பாட்டை ஒரு அரசியலாக நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம், பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். அது இலக்கியம், கலை இலக்கியம் போன்ற தளங்களில், பண்பாட்டு தளங்களில் இன்னும் இன்னும் ஆழமாக போய் வேரூன்ற வேண்டும். அதற்கு இந்த ஆற்றல், கலை திறன்களை பயன்படுத்துவது. 40 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் படத்தில் இது குறித்தெல்லாம் அவர் விவாதித்திருக்கிறார், சாதியை விமர்சித்திருக்கிறார். திரைப்படங்களில் இன்றைக்கு புதிதாக இது வரவில்லை. திரைப்படங்களில் நீண்ட காலமாகவே இதற்கு எதிரான படைப்புகள் நிறைய வந்திருக்கின்றன. பழைய படங்களில் நிறைய பாடல்கள் கூட இருக்கின்றன. அந்த பாடல்களை எல்லாம் இப்போது எடுத்து சமூக ஊடகங்களில் தோழர்கள் பரப்புகிறார்கள். ஆக இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அந்த போராட்டத்திலே திரைக்கலை ஆளுமைகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது, அதற்காக தம்முடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது, இதுபோன்ற படைப்புகளை கொண்டு வருவது, இதன் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. விஜய் சுகுமாரன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி சிவா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார். அவருடைய உரையில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவு அரசியல் புரிதலாக ஒரு நீண்டகால அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன். இது போன்ற கலைஞர்கள் தான் திரைத்துறையை கையில் எடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள், நியாயப்படுத்துகிற இயக்குநர்களும் இருக்கிறார்கள். ஆணவ கொலை ஆனால் கூட அது கருணை கொலை என்று சொன்னால் அது மெர்சி கில்லிங். இது ஆணவ கொலை, தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத. அதை நாம் அது ஹானர் இல்லை, கௌரவம் இல்லை, ஆணவத்தால், சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம். அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள். நமக்கு கவலையாக இருக்கிறது. திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம்?
மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக்கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய், சுகுமார், சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். இந்த திரைப்படத்தில் நாம் முழுமையாக பார்த்தால்தான் என்ன கதை கருப்பொருளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் கூட இந்த தலைப்பே நம்மை வியக்க வைக்கிறது, ஆழ சிந்திக்க வைக்கிறது. அந்த வகையிலே இது வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் லியோனி அவர்களுக்கும் இயக்குனர் விஜய், சுகுமாரன், தம்பி சிவா போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.